வாழ்க்கையில் குறிக்கோள் இலட்சியம் ரெண்டுமே இல்லாதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னாக்கா கலங்கிய குட்டை மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த குட்டையில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் கவலை இருக்காது, சந்தோஷம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அதாவது ஒரு நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி வாழ போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம், ஒரு ஃப்யூச்சர் பிளானே இருக்காது. அதனால தான் அதே மாதிரி நம்மளுடைய கனவுகள், லட்சியங்கள், இந்த மாதிரி குறிக்கோள் உள்ள ஒருவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தெளிந்த நீரை போல இருக்குமா. ஒரு படகு போது, அந்த படகுல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த துடுப்பை வந்து சரியாக பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அது எந்த பக்கத்தில் போதோ அந்த பக்கம் போய்கிட்டே இருக்கும். அது எங்கே போய் சேருது, எப்படி போகுது, அது போகிற காற்று போக்குற பாக்கிலே தான் போயிட்டே இருக்கும். அதனால் அது எங்கே போகுது, எங்கே வருதுன்றது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதுபோல் ஒரு குறிக்கோளும் ஒரு துடுப்பும் ரெண்டு துடுப்பு போல் அது நம்ம நோக்கங்கள் ஒரு வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும்னாக்கா இந்த குறிக்கோள் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஃப்யூச்சர் பிளானு, ஒரு கனவு, இப்படி தான் வாழணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு வாழ்ந்தால் தான் நம்ம வாழ்க்கையை வந்து சரியாக கொண்டு போக முடியும். மனிதனுடைய மிகப்பெரிய சக்தி என்ன தெரியுமா? பணம் அல்ல, அதிகாரம் அல்ல, பதவி அல்ல, புத்தி சொல்ல பணம் கூட இல்லை. மற்ற மனிதர்களை நாம் புரிந்து கொள்ளும் மனசு தான். ஏனெனில் அந்த மனசு நல்லா இருக்கணும். அப்போ தான் இதுதான் மிகப்பெரிய சக்தி. மனிதனுடைய மிகப்பெரிய சக்தியே இதுதான். நம்ம மனசு நல்லா இருக்கணும், மற்றவங்களுடைய மனசை நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். ஓவர் திங்கிங் ப்ராப்ளத்துலேருந்து நாம் எப்படி வெளியே வர்றது அப்படின்னு சொல்கிறது தான் என்னுடைய கேள்வி. செயல் புரியாமல் நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் ஓவர் திங்கிங் சொல்கிறோம். குழப்பமான மனநிலை, குற்ற உணர்ச்சி, பயம், இதையெல்லாம் வந்து பண்ண வைக்கும். இந்த காரியம் செய்பவர்கள் காரணம் சொல்ல மாட்டாங்க, காரணம் சொல்கிறவங்க காரியம் செய்ய மாட்டாங்க. ஒரு செயலில் இறங்கணும்னா அதை கிளாரிட்டியோடு இறங்கணும். அங்கே வந்து ஓவர் திங்கிங்கே வேலை இருக்காது. நிதானமாக நம்மளுடைய வேலையை செய்யலாம். ஒரு புத்தகத்தில் படித்தது, ஒரு வாழ்க்கையும் ஒரு மரணமும் ரெண்டும் பேசிக்கிட்டதும். வாழ்க்கை மரணத்தை பார்த்து கேட்டுச்சான், மனுஷங்க எல்லாருமே என்னையே விரும்புகிறாங்களே, ஏன் உன்னை மட்டும் வெறுப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை மரணத்தை பற்றி கேட்டுச்சு. அதுக்கு மரணம் சொல்லிச்சான், ஏனென்றால் நீ அழகான பொய், நான் கசப்பான உண்மை, இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி. இது எவ்வளோ உண்மையாக இருக்குது பாருங்களேன். உண்மைதான் இல்லை?